நமக்கெல்லாம் ஃபீஸ் கம்மியாக தான் ஏழை மக்களுக்கும் கொடுப்போம். அவங்களுமே நம்மகிட்ட கஷ்டப்பட்டு கொடுப்பாங்கப்பா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவாகர் இந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 100% ஆட்களுமே திவாகரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாலலாம் ஃபுல்லாக போட்டு இவர் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்கள் ஓட ஓட திவாகரோட சப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டு இருக்கு. அவர் வாங்கிட்டு இருக்க ஓட்டே அதுக்கு சாட்சி. அதாவது அன்அஃபிஷியலாக ஓட்டிங்கை நமக்கு காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதில் இவரோட ஓட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட ஸ்டார்டிங் நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து ஆதிரை, செகண்ட் தான் இவர் இருந்தார். இவங்க 2 பேருக்குமே ஓட்டு வித்தியாசம் 6%, 7%க்கு மேலே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் திவாகரை எல்லாருமே போட்டு அடின்னு அடிச்சதுல நம்ம மக்களே இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இந்த பிராணியை போய் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு மனசாட்சி வேணாமா அப்படின்ற லெவலுக்கு எல்லாருமே இப்போ திவாகருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவு இப்போ ஓட்டிங்கில் இவர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டாருங்க. 27%, 28% இருக்காரு. ஆதிரை 22% தான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இவர் முதல்ல 6 பின்தங்கி இருந்தவர் இப்போ 6% அவங்கள விட அதிகமாக போயிட்டாரு. ஏறக்குறைய அஃபிஷியல் ஓட்டிங்கோ இது ரிலேட்டடாக தான் போகும். அதாவது இதுக்கு கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் போகும். அப்படி பார்த்தா இப்போதைக்கு திவாகர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காரு. ஏறக்குறைய நிறைய பேருக்கு இப்போ திவாகரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் பெருசாக கெடுத்துக்கலன்னா இவரோட பேரை தக்க வைக்கலாம்.